இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சின்ன குண்டூசி மேனுஃபேக்சரிங்கில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்ன ப்ராடக்ட் மேக்கராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஏர்கிராஃப்டை இல்லை ஒரு ஷிப்பிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஒரு மிகப்பெரிய ப்ராடக்டை மேக் பண்ணுற ஃபீல்டில் நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி, எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் எவ்வளோ சர்வீஸாக இருந்தாலும் இந்த மொனோபொலி அப்படிங்கிறது இல்லை. நம்ம மட்டும்தான் அந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறோம், சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லை. இன்னைக்கு காம்படிட்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு தவிர்க்க முடியாத ஏரியாவாக இருக்குது. அது 1 ஆச்சு, 2 ஆச்சு, 100 ஆச்சு, ஆயிரக்கணக்கில் நம்ம நிறைய ப்ராடக்ட்டு, நிறைய பிராண்டு, சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிராண்ட்ஸு. சப்ஸ்டிடியூட் அப்படின்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு காஃபி, டீ நம்ம ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் ஹார்லிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டிடியூட்டாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஈவன் ஒரு கோக் அண்ட் பெப்சி போகலாம், அந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் போகலாம். ப்ளஸ் நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 100கணக்கில், 1000கணக்கில் காம்படிஷன் இருக்குது. அப்போ இந்த காம்படிஷன் அப்படிங்கிறது என்ன, வரமா இல்லை சாபமா அப்படின்னு எடுத்து பார்த்தா இது ரெண்டுமேவா இருக்குது. வரம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா பாசிட்டிவ் சைடில் காம்படிஷன் கஸ்டமர் பாயிண்ட்ல காம்படிஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால ஒவ்வொரு கம்பெனியுமே தே ஆர் கம்பீட்டிங் ஈச் அதர் டு கம் அவுட் வித் பெட்டர் ப்ராடக்ட். இப்போ மற்ற காம்படிட்டரை விட நம்ம எப்படி அந்த ப்ராடக்டை டிஃபரன்சியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல ப்ராடக்டை எவ்வளோ பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறத பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. தென் தே கீப் ஆன் இன்னோவேட்டிங், ப்ராடக்டை இன்னோவேட் பண்ணி ஒரு நியூ ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணிட்டு பெஸ்ட் ப்ராடக்ட் வருது. தேர்ட் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் காம்படிஷனுக்காக எவரி கம்பெனி அண்ட் எவரி பிராண்ட் இஸ் கம்பீட்டிங் ஈச் அதர். இந்த காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணி ஸோ பெஸ்ட் ப்ராடக்ட், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வெரைட்டி அண்ட் லெஸ் காஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் த கஸ்டமர்ஸ் ஆர் ஹாப்பி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்ரிஃபைன்டு இருக்கும். இது பெட்டர் ப்ராடக்ட் மார்க்கெட்டில் நிறைய சாய்ஸ் இருக்குது அப்படின்னாக்க கஸ்டமர் ஹாப்பி. பட் மேனுஃபேக்சரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஒரு பிஸ்னஸ் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, இது சேலஞ்சிங்னு எடுத்துக்கலாம். சேலஞ்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க இது ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது எகைன் இட்ஸ் ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி தான். ஒரு ஒலிம்பிக்ல ஒரு 100 மீட்டர் காம்படிஷன்லையோ 200 மீட்டர் காம்படிஷன்லையோ ரன்னிங் ஒரு ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பொசிஷன் மார்க்கெட் லீடரில் இருந்தீங்க அப்படின்னாக்க செகண்ட் அண்ட் தேர்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு செகண்ட் ஸ்லிப் ஆனீங்க அப்படின்னாக்க இன்னொருத்தர் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவாரு. ஸோ அதே மாதிரி தான் பிஸ்னஸ் மாடல், ரைட்? நம்ம இந்த கான்செப்டை முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் என்னன்னா, இப்போ முன்னாடியே ஓடிட்டு இருக்கிறது அப்படின்னா என்னன்னா, நம்ம யூ ஹேவ் டு கீப் ஆன் இன்வென்ட். இப்போ இந்த காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. நம்ம காம்படிட்டரை வின் பண்ணி அந்த காம்படிட்டர்கிட்ட இருந்து நம்ம ப்ராடக்டை டிஃபரன்சியேட் பண்ணி கஸ்டமரை லைக் பண்ணி வைக்கிறதுக்கு டைம் டு டைம் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம முன்னாடி கூட ரெட் ஓசன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல இருந்து, ப்ளூ ஓசன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல இருந்து, டைவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி, அந்த மாதிரி நிறைய பேசியிருக்கோம். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி. நிறைய கம்பெனி இதை யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில். நீங்கள் வால்மார்ட் பிராண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அந்த காஸ்ட் லீடர்ஷிப் தான் அவங்க காலங்களை கடந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு எதுக்கு நம்ம இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னாக்க, ஸோ அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ இல்லை இ காமர்ஸ் சைட்ல போறதுக்கான ரீசன் நமக்கு ஈவன் ஒரு இன்பர்சனா போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்றதை விட நீங்க இ காமர்ஸ் சைட்ல நம்ம லெஸ் காஸ்டா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க சேம் குவாலிட்டி லெஸ் காஸ்ட்ல இருக்கிறதுனால நம்ம அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ஸ் ஸோ நம்ம இந்த காஸ்ட் லீடர்ஷிப்பை அது எப்படி அடாப்ட் பண்ணி அட்வான்டேஜ் எடுக்கிறது அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படிங்கிறது வேல்யூ செயின் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு ப்ராடக்டை மேக் பண்றதுக்கு ஒரு பிசினஸ் மேனுடைய ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி அவர் என்ன பண்ணுவாரு, ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணுவார். ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அவர் அந்த ரெக்குயர்மெண்ட்டை எய்தர் பப்ளிசைஸ் பண்ணலாம், இல்லை கால் பண்ணி ஒரு 10 வெண்டார்கிட்ட டீடைல் கேட்பார். இந்த மாதிரி வி நீட் தீஸ் டைப் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், நீங்க என்ன காஸ்ட் ஆகும். அப்போ அது பாருங்களேன், ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு எம்ப்ளாயி கால் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றாரு. அப்போ இது ஒரு காஸ்ட் இன்வால்வ் ஆகுது. கம்யூனிகேஷன் காஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுல இருந்து ரா மெட்டீரியல் காஸ்ட், தென் பேக்கிங் காஸ்ட், மேனுஃபேக்சரிங் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட். ஸோ ரா மெட்டீரியல் வந்த பின்னாடி வி மேக் த ப்ராடக்ட், தென் குவாலிட்டி செக்கிங் அண்ட் பேக்கிங், தென் ஃபைனலி த ப்ராடக்ட் ரீச்சஸ் டு தி ஹேண்ட்ஸ் ஆஃப் த கஸ்டமர். அப்போ இந்த வேல்யூ செயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்டை ஒரு காம்பனண்ட்டை மேக் பண்றதுக்கு இன்வால்வ் ஆகக்கூடிய அத்தனை கான்செப்டையுமே
காஸ்ட்டை வந்து ஒவ்வொரு காஸ்டா ஃபைபர்கேட் பண்ணி, ஸோ அந்த காஸ்ட்டை ஒவ்வொரு காஸ்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணி பாட்டம் லெவலுக்கு எடுத்துட்டு போகும்போது ஓவரால் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் வந்து வித்தவுட் காம்ப்ரமைசிங் குவாலிட்டி, அதுதான் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. வித்தவுட் காம்ப்ரமைசிங் குவாலிட்டி வந்து நீங்க ரெடியூஸ் பண்ணி ஸோ பெஸ்ட் பிரைஸுக்கு பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்கும்போது சக்சஸ் ஆகுது. ஸோ இது எப்படி ஃபைபர்கேட் பண்றது, எங்க ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க ரா மெட்டீரியல் லிஸ்ட் பண்ணுங்க. ஒரு காம்பனன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீங்க சிஸ்டம் மேக் பண்றீங்க, இல்ல வந்து ஒரு மொபைல் மேக் பண்றீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியல் மெஷின்ஸ் மேக் பண்றீங்க, ஒரு கார் மேக் பண்றீங்க அப்படின்னாக்க ஸோ நிறைய காம்பனன்ட் இருக்கும். ஸோ இந்த காம்பனன்ட்டை வந்து வி யூஸ் டு பை ஃப்ரம் தி வேரியஸ் வெண்டர்ஸ். அந்த வெண்டாரு கிட்ட மேபி தட் யூ ஹேவ் டு டாக் டு தம், பர்சனலைஸா நீங்க பேசி இன்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, எவ்வளவு தூரம் பாசிபிள் இருக்கோ யூ ஹேவ் டு நெகோசியேட், நாட் பார்கெனிங், நெகோசியேட் பண்ணி லெஸ் காஸ்ட்டுக்கு ரெடியூஸ் பண்ணி சேம் ப்ராடக்ட் வித் பெட்டர் குவாலிட்டி யூ ட்ரை டு கெட் இட். பிகாஸ் இன்னைக்கு வந்து பிசினஸ் ரன் பண்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. நீங்க கண்டினியூஸா ஒரு ப்ராடக்ட்டை, ஒரு ரா மெட்டீரியல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, உங்க லூஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஸோ இங்க நெகோசியேஷன் பாயிண்ட்டுக்கு போகும்போது then they will find out an alternative strategies to make the product in the less cost, then they will supply to you. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னாக்க, நீங்க டாக் டு ஆல் வெண்டர்ஸ் டு கெட் த ப்ராடக்ட் அண்ட் சோர்ஸ் த ப்ராடக்ட் இன் த லெஸ் காஸ்ட். அது காஸ்ட் லீடர்ஷிப்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரா மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் காஸ்ட் இன்வால்வ் ஆகுது. ஏர்ல பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அதுல என்ன அப்படின்னாக்க, நீங்க ப்ராப்பர் டைமிங் இருந்தது அப்படின்னாக்க, ஸோ வாட் ஆர் ஆல் தி ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், ஈவன் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ், அது எங்கெங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அதுல காஸ்ட் ரெடியூஸ் பண்ண முடியுமோ யூ ஹேவ் டு ரெடியூஸ் த காஸ்ட். இப்போ வந்து ரா மெட்டீரியல் வந்து என்னாச்சு, ஃபேக்டரிக்கு ரீச் ஆகிருது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மேனுஃபேக்சரிங்ல லேட்டஸ்ட் ப்ரொடக்ஷன் கான்செப்ட் டூல், குவாலிட்டி டூல் அப்படிங்கிறது லீன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்றாங்க. லீன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னா என்னன்னா, ஸோ இந்த ப்ராடக்ட் உள்ள வந்ததுல இருந்து வேரியஸ் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் கிராஸ் பண்ணி ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டா அசம்பிள் ஆகி ஒரு ப்ராடக்டா வெளியில வரும். ஸோ இந்த லீன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இதுல என்னன்னா, மேக் ஆர் பை அப்படின்னு சொல்றாங்க. there is a new concept called outsourcing அப்படின்னு ஒன்று இருக்கு. சில கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க, மேனுஃபேக்சரட் பை அப்படின்னு ஒரு கம்பெனி நேமை போட்டிருக்கும், மார்க்கெட்டட் பை அப்படின்னு ஒரு கம்பெனி போட்டிருக்கும். நீங்க சோப்ல செக் பண்ணி பார்க்கலாம், டூத் பேஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம், நிறைய ப்ராடக்ட் ஆக்சுவலி கன்சியூமபிள் ஐட்டம் செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ நீங்க வந்து மேனுஃபேக்சரர் பண்றதை விட இந்த ஃபார்முலாவை கொடுத்துட்டு தேர்ட் பார்ட்டி வந்து நமக்காக வந்து என்ன சொல்றது, அவுட் சோர்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணா பெட்டர் காஸ்ட் பெட்டர் குவாலிட்டிக்கு வருதா, இல்ல மேக் பண்ணா பெட்டரா வருதா அப்படிங்கிற டிசைட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த எம்ப்ளாயி காஸ்ட் அப்படிங்கிறது மேன் பவர் காஸ்ட், அகைன் இட் இஸ் பெரிய காஸ்டா இருக்கு. ஸோ அதுல வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இல்ல ரோபோட்டிக்ஸோ இல்ல ஆட்டோமைஸ் பண்ணி ஆட்டோமேஷனோ ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணலாம். இல்ல சில ஏரியால வந்து மேன் பவர் வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படின்னா ஓனா நம்மளோட எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க இன்டெலெக்சுவல் இன்வென்ட்ரியில, இல்ல வந்து we can outsource. எது காஸ்ட் பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத சோ இந்த பாயிண்ட்ல கூட we have analyzed and reduced it. இந்த சப்ளை செயின் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. சப்ளை செயின் அண்ட் சர்வீஸ் அண்ட் இன்ஸ்டலேஷன். இந்த ப்ராடக்ட் இஸ் ரெடி அப்படின்னா கன்சியூமபிள் ஐட்டமா இருந்தது அப்படின்னாக்கா அது ஆஃப்டர் சேல் சர்வீஸோ தேவைப்படாது. ஒரு பாத்திங் சோப் இருக்கு, இல்ல ஒரு டாய்லெட் சோப் இருக்கு, ஒரு ஹேர் ஆயில் இருக்கு அப்படின்னாக்கா சேல்ஸ் பண்ணா முடிஞ்சது. பட் ஒரு இண்டஸ்ட்ரியல் காம்பனன்ட்னு வச்சுங்களேன், ஸோ அதுக்கு வந்து என்னன்னா நீங்க டீம் போகணும், இன்ஸ்டால் பண்ணணும், தென் கண்டினியூஸா சர்வீஸ் சப்போர்ட் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து நம்ம டீமை வச்சு பண்றதா இல்ல ஒரு தேர்ட் பார்ட்டி கொடுக்கறதா, ஸோ இதை வந்து அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு பிட்ஸ் அண்ட் பீசஸா ஈவன் சிங்கிள் பென்னி நம்ம அனலைஸ் பண்ணி நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட் ப்ராசஸ்ல காஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா லெஸ் ஆகிரும். அந்த ப்ரொமோஷன் எக்ஸ்பென்சஸையுமே ப்ராப்பரா ரேஷனலைஸ் பண்ணி நீங்க வந்து ரெடியூஸ் பண்ணும்போது ஓவரால் காஸ்ட் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும். இதுல நம்ம நோட் பண்ண வேண்டியது 3 டைப் ஆஃப் கஸ்டமர் இருப்பாங்க. ஒரு டைப் ஆஃப் கஸ்டமர் வந்து ஆல்வேஸ் வந்து தி ப்ரைட் கான்சியஸ், ரெடி டு பே எனிதிங், தே வாண்ட் வேர்ல்ட் கிளாஸ் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த காஸ்ட் லீடர்ஷிப் கான்செப்ட் அப்ளிகபிளே ஆகாது. இன்னொரு 2 டைப் ஆஃப் கஸ்டமர் இருப்பாங்க. ஆல்வேஸ் உள்ள வந்த உடனே கேட்கறது, சார் எனக்கு இந்த ரேட்டுக்கு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. தென் அந்த மாதிரி தேர்ட் கஸ்டமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ ட்ரிவன் கஸ்டமர். வேல்யூ ட்ரிவன் அப்படின்னா அவங்க கொடுக்குற காஸ்ட்டுக்கு வந்து பெஸ்ட் குவாலிட்டி எவ்வளவு சீப்பா கிடைக்குமா மார்க்கெட்ல அப்படிங்கறத பார்ப்பாங்க. இப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இந்த காஸ்ட் லீடர்ஷிப் அப்படிங்கிறது யார் அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா
ப்ரைஸ் கான்சியஸ் பீப்புள் அண்ட் வேல்யூ ட்ரிவன் இருக்கிற பீப்புளை வந்து தட் வில் அட்ராக்ட். ஸோ அப்போ வந்து இந்த காம்படிஷனை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துட்டு இந்த வேல்யூ செயின் அப்படிங்கிற கான்செப்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு என்டையர் காஸ்ட்டை ஃபைபர்கேட் பண்ணி when you negotiate with the people, reduce the cost and try to supply the product and service with the less cost and less possible cost with the better quality, கண்டிப்பா வந்து ஒரு மார்க்கெட் லீடர்ஷிப்பை ஒரு பிசினஸ் மேனுக்கு என்ஜாய் பண்ண வைக்கும்.